ஹாய் வணக்கம். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் மாயையை வெல்ல முடியாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சமயம் நாரதர் சத்தியலோகத்தில் தன் பிரதாவான பிரம்மதேவனை பார்த்துவிட்டு வைகுந்தம் சென்றார். அவர் சென்ற சமயம் விஷ்ணுவும் லக்ஷ்மியும் உல்லாசமாக பேசிக் கொண்டிருந்தனர். நாரதர் வருவதைக் கண்டதும் லக்ஷ்மி நாணமடைந்து விஷ்ணுவின் பிடியிலிருந்து விலகி ஓடி மறைந்தாள். அச்செயலை நாரதர் பார்த்து வருத்தத்துடன், நாராயணா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் தீயவன் அல்ல, சுபபோகங்களை அனுபவிப்பவன் அல்ல, நித்திய பிரம்மச்சாரி, மாயையை வென்றவன். என்னை கண்டதும் லக்ஷ்மி இவ்வாறு ஓடி ஒளிவது நியாயமா என்றார். நீ வந்தது அவளுக்கு சங்கோஜமாகிவிட்டது. அதற்காக நீ சொன்னது தான் விந்தையாக இருக்கிறது. நீ மாயையை வென்றுவிட்டதாக கூறினாய். இதுவரை தேவர்களோ மாமுனிவர்களோ வெல்ல முடியாத ஆதி பரம்பொருளான சிவபெருமான் கூட தான் மாயை வென்று விட்டதாக கூற துணிய மாட்டார். அப்படி இருக்கும் போது நீ கூறிவிட்டாயே என்றார். அதை கேட்டு நாரதர், பரந்தாமா, மாயை என்றால் என்ன? எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்டார். அந்த மாயை இருக்கும் இடத்திற்கு உன்னை அழைத்து சென்று காட்டுகிறேன், வா என்னுடன் என்று கூறி நாரதரையும் அழைத்து கொண்டு பூலோகம் வந்தார். அவர்கள் புருஷ தீர்த்தம் என்ற தாடகத்தில் பக்கம் வந்து கொண்டிருந்தனர். அப்போது விஷ்ணு, நாரதா, நாம் நகரத்திற்குள் செல்ல இருக்கிறோம். நீ விரைந்து சென்று தாடகத்தில் நீராடிவிட்டு விரைந்து வா என்று கூறினார். நாரதரும் தன்னிடம் இருந்து வீணையை கரையில் வைத்துவிட்டு குளத்தில் இறங்கி நீரில் மூழ்கி எழுந்து பார்த்தார். கரையில் இருந்த மகாவிஷ்ணுவை காணவில்லை. நாரதர் நீரிலிருந்து கரையேறி வந்து தன்னை பார்த்தார். அவருக்கே அதிர்ச்சியாக இருந்தது. அவர் நாரதராக இல்லை, ஆடை ஆபரணங்கள் அணிந்த ஒரு இளம் பெண்ணாக மாறியிருப்பது தெரிந்தது. இது என்ன ஆச்சரியம் என்று நினைத்து கொண்டிருந்த போது அந்த இடத்தில் காலத்வாஜன் என்ற மன்னன் வந்து கொண்டிருந்தான். அவன் மன்மதனை போன்று அழகு கவர்ச்சி மிக்கவனாக இருந்தான். அவன் காட்டில் வேட்டையாடி விட்டு தண்ணீர் அருந்துவதற்காக அங்கே வந்தான். பெண்ணே, நீ யார்? தனிமையில் இங்கு எப்படி வந்தாய் என்று கேட்டான். அவள், மன்னா, நான் யார், என்ன பெயர் என்ன, எங்கிருந்து எதற்கு இங்கு வந்தேன் என்று எனக்கு ஒன்றும் தெரியாது என்றாள். மன்னன் அவன் யார் என்பதை பற்றி கவலைப்படாமல் அவளை திருமணம் செய்து கொண்டான். பெண்ணாக மாறிய நாரதர் தன் முன்ஜென்மம் எதுவும் நினைவு இன்றி மன்னனுக்கு மனைவியாக அவனுடன் இன்பமாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தாள். அவள் அழகிய ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த மகனுக்கு வீரவர்மன் என்று பெயரிட்டு வளர்ந்து வந்தான். காலப்போக்கில் அந்த பிள்ளைகளுக்கு குழந்தை பிறந்தன. அதனால் அந்த குடும்பமே வேகமாக பெருகிவிட்டது. அந்த பெண்ணுக்கு சதா காலமும் தன் புத்திரர்கள் பேர குழந்தை பற்றி சிந்தனையே இருந்தது தவிர தன் நாரதராக இருந்த இந்த நிலைக்கு ஆளாகியிருக்கிறோமே என்பது தெரியாது. இவ்வாறு இருக்கும்போது ஒரு நாள் பகை அரசன் படையெடுத்து வந்து நாட்டை முற்றுகையிட்டான். அவனுடைய பிள்ளைகளும் பேரன்களும் எதிர்த்து போராடி துரதிர்ஷ்டவசமாக அனைவரும் ஆண்டனர். எதிரி நாட்டை அபகரித்து கொண்டான். இறுதியில் அரசி மட்டுமே உயிர் மிஞ்சினார். அவள் தன் புத்திரர் பேர குழந்தையின் இழப்பு பற்றிய வேதனையில் தாங்காமல் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். தன் பாசத்துக்குரியவர்கள் எல்லாம் இறந்த பிறகு தான் மட்டும் உயிர் வாழ்ந்து என்ன நன்மை என்று வேதனையால் துடிதுடித்தாள். அப்போது மகாவிஷ்ணு முனிவர் உருவில் அவளிடம் வந்து, மகாராணியே, நீ எதற்கு அழுகிறாய் என்று கேட்டார். அவள், முனிவரே, நான் என்னவென்று கூறுவேன்? என்னுடைய மகன்கள் பேரன்கள் போரில் இறந்து விட்டனர். அவர்களை பிரிந்து நான் எப்படி வாழ்வேன்? அதை கண்ட முனிவர், புதல்வர்களா, பேரன்களா, ராணியா, இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது மற்றவர் பாசம் வைப்பதால் ஏற்படும் துக்கமே இது. அவர்கள் இறந்து விட்டார்கள். இனி அவர்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இனிமேல் நீ கடை தேறும் வழியை தேடு என்று கூறினார். முனிவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவள் கேட்டாள். நான் சொல்லும் ஆற்றிலே நீ போய் தலை முழுகு. அவளும் அந்த தண்ணீரில் தலைமுழுகி எழுந்தாள். பெண் உருவம் நீங்கி முன்பு போல நாரதராக எழுந்தார். நாரதருக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. ராயனா, இதுவரை நடந்ததெல்லாம் என்ன என்று கேட்டார். திருமால் நகைத்தபடி, நாரதா, என்னையே கேட்கிறாயே, மாயை என்றால் என்னவென்று அறிந்து வந்திருப்பாயே என்று சொன்னார். நாரதர் யோசித்தார். தான் பெண்ணாக மாறியதிலிருந்து இதுவரை நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அவரால் அறிய முடிந்தது. அவர், பரந்தாமா, நாரதனான நான் பெண்ணாக மாறி மன்னனை மணந்து குழந்தையை பெற்று வாழ்ந்தது, அவர்கள் இழந்து தவித்தது போன்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் பெண்ணாக இருந்தபோது முன்தான் நாரதனாக இருந்து பெண்ணாக மாறியுள்ளேன் என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. முற்பிறப்பு நிகழ்ச்சிகள் ஒன்றும் நினைவுக்கு வரவில்லை. அது ஏன் என்று கேட்டார். மகாவிஷ்ணு, நாரதா, நீ எதை அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னாயோ அதுதான் மாயை. மாயையில் கட்டப்பட்டவர்களுக்கு முற்பிறவியில் நடந்தது எதுவும் நினைவுக்கு வராது. அந்த மாயையிலிருந்து விடுபட்டால்தான் முற்பிறப்பின் நினைவுகள் வரும். ஆனால் மாயையை வெல்ல ஒருவராலும் ஆகாது. இப்பொழுதாவது உணர்ந்து கொள் என்று கூறினார். நாரதர், மாதவா, நான் அறியாமல் அவ்வாறு பேசிவிட்டேன். மும்மூர்த்திகளும் மாயையை வெல்ல முடியாது என்று கேட்டார்.
பிரம்மா, விஷ்ணு, ருத்திரர் ஆகிய நாங்களும் முக்குணங்களுக்கு உட்பட்டவர்கள்தான். அதனால் எங்களாலும் மாயையை வெல்ல முடியாது. இந்த உலகமே மாயையால் தான் மூழ்கி கிடக்கிறது. அந்த மாயையானது காலங்களுக்கு தக்கபடி பராசக்தியினாலே நிர்வகிக்கப்பட்டு சகல உயிர்களிடத்தும் உள்ளது. அதனால் பராசக்தியை தியானித்து பூஜித்து வர வேண்டும். அவள் மந்திரத்தை இடைவிடாது தியானித்து வர வேண்டும். அவள் அருளினால் உயிர்கள் சம்சார பந்தத்திலிருந்து மாயையிலிருந்து விடுபடலாம் என்று கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.